அப்பாக்கு ஒண்ணும் இல்லடி. ஆனா ஆனா என்னம்மா? அவர் இன்னும் நீ கொடுத்த பணத்தை குணாலன் கிட்ட கொடுக்கலடி. அத வச்சுதான் இந்த கேட்டரிங் பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்காரு போல. ஏன் இந்த அப்பா இப்படி பண்றாரு? என்ன பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பாரா? எல்லா வீட்லயும் அப்பா அம்மா தான் பொண்ணுங்களை பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க அது கூட பரவாயில்ல, பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நினைச்சுக்கலாம். ஆனா மறுபடியும் மறுபடியும் தப்பு தப்பா முடிவெடுத்து என் நிம்மதியை கெடுக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்றது? ச்சே. ஹலோ அம்மா மித்ரா. அம்மா, நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ற? அப்பா பண்ணது தப்புதான் மித்ரா, புரியுது. அதுக்காக அப்பா கிட்ட கோபத்தை காட்டாத மித்ரா. அவரு ஏற்கனவே அந்த பண விஷயத்துல ரொம்ப நொந்து போயிருக்காருடி. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அப்பா கிட்ட பேசாம இருக்காத மித்ரா. அப்பா போன் பண்ணா பேசுடி. பாவம் மனுஷன். உன்னை நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஓ, அப்பாக்கு ஏன் நினைப்பெல்லாம் வேற இருக்கா? என்ன மித்ரா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றமா? அவருக்கு என் நினைப்பெல்லாம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாரா? ஏண்டி இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் விடுற? உன் பக்கம் இருக்கிற கோவம் நியாயமானதுதான், அது புரியுது. அதுக்காக ஏற்கனவே செஞ்ச தப்ப நினைச்சு நொந்து போயிருக்கிற மனுஷன வார்த்தையால மேலும் மேலும் காயப்படுத்துறது தப்புடி மித்ரா. எது தப்பு எது சரின்னு நீ எனக்கு சொல்ல வேண்டாம். எல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறையில பண்ணது தானடி. எது? பணத்தை செலவு பண்ணிட்டு என்ன கஷ்டப்பட வைக்கிறதா உன்னோட அக்கறையா? என்னடி விட்டா நீ பாட்டுக்கு பேசிட்டே போற? 1000 தான் இருந்தாலும் அவர் உன் அப்பாடி, அத நினைப்புல வச்சுக்கோ. அவர் மட்டும் இல்லன்னா நீ, நான், உன் தங்கச்சி எல்லாம் எப்பவோ நடு தெருவுல தாண்டி நின்னுட்டு இருந்திருக்கணும். இவ்வளவு நாளா உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு அவரை நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. மா, இவ்வளவு நாள்ல உன் அப்பாவை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானாடி? அம்மா பேசாதடி, போனவை. சரி மச்சான், வந்ததுல இருந்து என் கதையே சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் ஒய்ஃப் எங்க? கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கவே இல்ல. எங்க இருக்காங்க? இன்ட்ரோ கொடு மச்சான். டேய் சந்துரு, அது அவ வீட்ல இல்லடா. நீ வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனாடா. டேய் என்னடா நீ வீட்ல இருந்தா இந்நேரம் இன்ட்ரோ கொடுக்காம இருந்திருப்பனா? ஓகே மச்சான். சாரிடா மச்சான், கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா நீ வீட்டுக்கு வந்திருக்க. இங்க பாரு, ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க வீட்டுல ஆள்லாம் போயிடுச்சு. சரி வா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். வெளில போய் ஹோட்டல்ல காஃபி சாப்பிட்டு வந்துடலாமே. ஏன் அம்மா வீட்ல இல்ல? டேய் அவங்களும் வெளில தாண்டா போயிருக்காங்க. அப்பா மார்னிங்கா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாரு. டேய் சந்துரு, உன்னை பார்த்தா அம்மா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. ஆனா பாரு, திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்து நின்னா அப்புறம் நான் என்னடா பண்ண முடியும்? சரி சரி வா, நம்ம வெளில போய் காஃபி சாப்பிட்டு வந்துடலாம். டேய் என்னடா காப்பி காப்பின்னு சொல்லிட்டு இருக்க? டேய் வீட்டுக்கு வந்திருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு காஃபி கூட வாங்கி கொடுக்கலன்னா எப்படிடா? அதான் சொல்றேன், வா போலாம். மச்சான், ஒரு காஃபிக்காக எதுக்கு ஹோட்டல் வரைக்கும் போகணும்? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி பண்ண போறாங்க. அது வரைக்கும் உங்க வீட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சு பாத்துருவோம். இந்த வீட்டுக்கு தான் நீ நிறைய தடவை வந்திருக்கேடா. நீ லாஸ்டா வரும்போது வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான்டா இருக்கு. நீ பாரு, இந்த பெயிண்டிங்ல கூட அப்படியே தான் இருக்கு. மச்சான், மாடியில தானே ஒரு ரூம் இருக்கு. நாம எவ்வளவு கூத்தடிச்சிருப்போம்.
வா மச்சான், மாடியில போய் ஒரு ரூமை பாத்துட்டு வரலாம் வா. ஹே மச்சான், ஷூ நான் உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன்டா. மாடியில ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குடா. டேய் நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மொத்த வீடுமே ரெடி ஆயிடும், அப்ப பாத்துக்கலாம் விடு. டேய் சந்துரு, வீடு என்ன ஓடிடுவா போகுது. ஆமால. சரி சரி வா, நம்ம இப்பயாவது ஹோட்டல் போயிட்டு வரலாம். சரி வா போலாம். சரி வா, காஃபி கூட போட்டு கொடுக்க வீட்டுல ஆள்லாம் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போறோம்ல. சரி வா. வா மச்சான். ஹே சந்துரு, எப்படா வந்த? இப்பதான் ஆண்டி வந்த. எப்படி இருக்க? நல்லா இருக்க ஆண்டி. அம்மா அப்பாலாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சந்தோஷம்பா. அப்புறம் உனக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு வினய் சொல்லிட்டு இருந்தா? ஆமா ஆண்டி, பொண்ணு பார்த்து எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். பொண்ணுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்ல மேரேஜ் இருக்கும் ஆண்டி. டேட் கன்ஃபார்ம் ஆனோன்னு சொல்றேன். கண்டிப்பா நீங்க அங்கிள் எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும் ஆண்டி. கண்டிப்பா சந்துரு. ஓகே ஆண்டி. எங்க வீட்டுக்கு வந்து வினய் தவிர வேற யாரையும் பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன் ஆண்டி. நல்ல வேலை உங்களை பார்த்துட்டேன். ஏ வினய் ஒய்ஃப நீ பாக்கலையா? அவ வீட்ல தானே இருந்தா. ஷூ அம்மா, அவ வீட்டுலதான் இருந்தா. சந்துரு வரதுக்கு முன்னாடி தான் கோயிலுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஓ, அதனால என்ன, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணா பாத்துட்டு போலாமே. ஷூ ஏமா நீ வேற என் நிலைமை புரியாம. என்ன மச்சான், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடலாமா? டேய் நீ யாரையும் மீட் பண்ணணும்னு சொன்னல. அதான். ஆமா டைம் ஆச்சு. ஓகே ஆண்டி, நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா எல்லாரையும் மீட் பண்றேன். பாத்து பத்திரமா போயிட்டு. சரிங்க ஆண்டி, வரேன். சரிமா. டேய் வா. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நிம்மதி சந்தோஷங்கிற வார்த்தைக்கெல்லாம் என் வாழ்க்கையில இடமே இல்லையே. இப்படியே அம்மாக்காக அப்பாக்காகன்னு எனக்கு பிடிக்காத எத்தனை விஷயங்களை செய்யறது. ஏற்கனவே துளி கூட விருப்பம் இல்லாம பொண்ணு பார்க்க போய் நின்னாச்சு. இப்போ புதுசா இந்த பண பிரச்சனை. பணம் பணம் பணம். ஏன் இந்த பணம் இப்படி என்ன சுத்தி சுத்தி அடிக்குது? ஆண்டவா, இப்ப இதை எப்படி சமாளிக்கிறது? திரும்பவும் போய் டாக்டர் கிட்டயா காசு கேட்க முடியும்? டாக்டர் அப்பாவை பத்தி என்ன நினைப்பாரு? பொறுப்பே இல்லாத மனுஷன் நினைக்க மாட்டாரா? ஆனா அப்பாவும் பாவம்தான். அந்த குணால விரிச்ச வலையில விழுந்துட்டாரு. நமக்கு நல்லது நினைச்ச ஒண்ணு செஞ்சு இப்ப அதுவே அவருக்கு பாதகமா முடிஞ்சு போச்சு. அவன் 1000 தான் சொல்லட்டுமே, இந்த அப்பாவுக்கு எங்க போச்சு புத்தி? பாவம் அப்பா, நாம வேற திட்டிட்டோம். ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. பேசலாமா? வேண்டாம், இந்த மனநிலையில பேசினா சரியா வராது. அப்புறமா பேசிக்கலாம். வினய், என்னாச்சு? ஏன் இவ்ளோ சோகம்? என்ன பண்றது மித்ரா, ஆலியா பட்டு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதை நினைச்சாதான் ரொம்ப சோகமாவே இருக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகலனா உங்களுக்கு என்ன? ஏய் என்ன நீ இப்படி பேசிட்ட? அவங்க எனக்கு எவ்வளவு பெரிய கிரஷ் தெரியுமா? நீங்க பார்க்க போறது ஸ்கிரீன்ல. இதெல்லாம் ஆலியா பாட்டுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தாதான் பாப்பீங்களா? ரொம்ப ஓவரா இருக்கு வினய். மித்ரா, அப்படியெல்லாம் சொல்லாத. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கல்யாணம் ஆகுறப்போ வர வலி இருக்கே, வெளியில சொல்ல முடியாத ஒரு வலி. என்னது?
சித்தி நீங்க இப்ப இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அதானே. அது வந்து ரன்வீர் என்னோட கிரஷ்ப்பா. சித்தப்பா நல்ல வேலை, ரன்பீர் தப்பிச்சிட்டான், நான் மாட்டிக்கிட்டேன். வாங்கக்கா, உங்க எல்லாரையும் நான் வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கேன். உட்காருங்க. வாங்க நீ உட்காருங்க. அண்ணே. சரி விடுங்க சித்தப்பா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஓகேப்பா. நீங்க என்னடா அண்ணா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, அப்பா எங்கடா? மா நானும் அவரை காலையில இருந்து தேடிட்டு தான் இருக்கேன். எங்க போனா தெரியல, ஆளே காணோம். அண்ணா வந்துட்டாரு. என்ன எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? வாங்க. டைம் ஆச்சு, எங்க காணோன்னு இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டீங்க. சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு வாசுகி. டாக்குமெண்ட்ஸா? என்னப்பா டாக்குமெண்ட்ஸ்? வினய், அபிஷியலா இருந்தா அது ஆபீஸ் நேரத்துல பேசிக்கலாம். இது ஃபேமிலி டைம். சோ ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு பேசிக்கலாம். வாங்க. இது ஃபேமிலி விஷயம் தான் வாசுகி. மாமா என்ன விஷயம்? சொல்றேம்மா. இத சொன்னா கண்டிப்பா எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. என்னப்பா இன்னைக்கு ஒரே சர்ப்ரைஸ் மழையாவே இருக்கு. என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுங்களேன். சொல்றேன்டா. அதுக்கு முன்னாடி மித்ரா, இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன் பண்ணு. மித்ராவை நம்ம ஹாஸ்பிட்டலோட போர்டு மெம்பர் ஆக்கிட்டேன். ஏய் வாவ், கங்க்ராட்ஸ் மித்ரா. ஓ, அந்த டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சா? ராம்கி, என்னது இதெல்லாம்? எப்பொழுது போட்ட பிளான்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அது ஆரம்பத்துல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருந்ததுதான். அதுக்கு இப்பதான் நேரம் கூடியிருக்கு. மித்ரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீ நம்ம ஹாஸ்பிட்டலோட போர்டு மெம்பர் ஆகிறது எங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு தெரியுமா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ என்னடா உம்முனே இருக்க? இல்ல வினய், இது சரியா வரும்னு எனக்கு தோணல. ஏமா அப்படி சொல்ற? நாங்க என்ன யோசிக்காமல இந்த முடிவெடுத்திருக்கோம்? உனக்கு இதுல எல்லா உரிமையும் இருக்கு மித்ரா. அதான் மித்ராவே வேண்டான்னு சொல்றால மாமா. அப்புறம் எதுக்கு எல்லாருமே அவ்வளவு ஃபோர்ஸ் பண்றீங்க? ஏ வசந்தி, நீ சும்மா இரு. மித்ரா, நீ ஏன் இப்ப இவ்வளவு எஸ்டேட் ஆகுற? நம்ம ஹாஸ்பிட்டல்ல நாளைக்கு நீ தான் பாத்துக்க போற. நான் அன்னைக்கு தான் ராம்கே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன மித்ரா, இப்போ ஜஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணா மட்டும் போதும். மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். மித்ரா, போர்டு மெம்பர் ஆகிறது ஏதோ பெரிய பொறுப்புலாம் இல்லம்மா. உனக்கும் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஷேர் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா போதும். ஏன், இங்க வினய், வாசுகி எல்லாரும் போர்டு மெம்பர்ஸ் தான். அதனால என்ன ஹாஸ்பிட்டல்ல தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க? மித்ரா, அதான் அப்பா இவ்வளவு சொல்றாருல, அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? சைன் பண்ணு மித்ரா. மித்ரா, சைன் பண்ணுமா? கமான், சைன் பண்ணு. Hey, great. Wow. தேங்க்யூ டாக்டர். Mitra, congrats.
உங்களுக்கு இது தப்பாவே தோணலையா? எண்ணமெல்லாம் வண்ணம் அம்மா. ராஜா ஏங்க? ராஜா ராஜா ராஜாவாவே இருக்கட்டும். போற போக்க பார்த்தா நாம தான் பிச்சைக்காரங்களாயிடுவோம் போல இருக்கு. உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? தினமும் எதையாச்சும் கொண்டு வந்து நச நச நசன்னு. ஓ, நான் பேசுறது உங்களுக்கு நச நசன்னு இருக்கா? சரி சரி, உடனே என் மேல ஏறாத. என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு உங்க அண்ணன் செஞ்ச காரியத்தை பத்தி தான். அவர் எனக்கு நிறைய பண்ணாரு. நீ எதை சொல்ற? ஏங்க சும்மா நடிக்காதீங்க. மித்ராவை போர்டு மெம்பர் ஆக்குறத பத்தி தான் சொல்றேன். அது நல்ல விஷயம் தானே. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நேத்து வந்தவளுக்கெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா அப்ப இந்த வீட்ல நாமெல்லாம் யாருங்க? அட, இதுதான் உன் பிரச்சனையா? அவர் பையனுக்கும் அவர் மருமகளுக்கும் செய்யறாரு. இதுல என்ன இருக்கு வசந்தி? என்ன இருக்கா? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? 15 லட்சம் பணத்தை வாங்கிட்டு அவ இங்க நாடகமாட வந்தவதான். அவளுக்கும் இந்த சொத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? அவளை எல்லாம் போர்டு மெம்பர் ஆக்குனா தம்பி தம்பி குடும்பம்னு நாமெல்லாம் எதுக்கு இங்க இருக்கோம்? இதெல்லாம் உங்க அண்ணன் கண்ணுக்கு தெரியாதா? அதை தாண்டி நானும் கேக்குறேன். ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? தனியா போலான்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீ இதை கேட்கவே மாட்ற. ஏங்க அவங்களுக்கு தான் அறிவில்லைன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கூட இல்லையா? அது சரி, அது இருந்தா நான் ஏன் உன்னை கட்டிக்க போறேன்? ஏங்க அவ நேத்து வந்தவ, இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு நாடகம் முடிஞ்சது அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் இந்த வீட்டோட சொத்து பத்தை எல்லாம் யாருக்கு தூக்கி கொடுக்க முடியும்? அத கொஞ்சமாவது உங்க அண்ணன் யோசிச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாரா? வசந்தி, அது அவர் சம்பாதிச்சது. அவர் என்னமோ பண்றாரு, அதுல நம்ம தலையிட முடியாது. நமக்கு வேணா நம்ம தான் சம்பாதிக்கணும். இங்க பாருங்க, இனிமேலாம் என்னால சூரிய வம்சம் சரத்குமார் தேவயானி மாதிரி எல்லாம் ஒரே பாட்டுல சம்பாதிச்சு பெரிய ஆளாக முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க சம்பாதிச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே இந்த வீட்டோட மகாராணி நான் தான். நீ இப்படியே பகல் கனவு கண்டுட்டு இரு. ஒரு நாளைக்கு இருக்கிறதும் போய் நீ நடுத்தெருவில் தான் நிக்க போற. சரி, அத விடுங்க. உங்க அண்ணன் தான் பெருந்தன்மையா அவளை போர்டு மெம்பர் ஆக்குறேன்னு சொல்றாருன்னா, இவளும் பாருங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பல்ல இழிச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கறா. இதையெல்லாம் நான் சும்மா விடுறதா இல்ல. இதுக்கெல்லாம் இப்பவே நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஏ வசந்தி, நீ இரு. எங்க போற நீ? போ. ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுங்க, நீங்க சும்மா இருங்க. சொன்னா கேளுமா. ஏய், ஐயோ, புரிஞ்சுக்க மாட்டாளே. நான் பிழை, நீ மழலை, எனக்குள் இருந்தால் அது தவறே இல்லை, நீ இலை. ஓ, நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கியா? இருக்க கூடாதே. இரு இரு, இதோ வரேன் வரேன். பயப்படாத மித்ரா, நான் தான். நீங்களா ஆண்டி? நான் பயந்துட்டேன் போங்க. மித்ரா, இதுக்கே பயந்தா எப்படி? இனிமே நீ ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்கே. புரியல ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் போக போக புரியும் மித்ரா. அது சரி, ஏதோ ஹம்மிங் எல்லாம் பலமா இருந்த மாதிரி இருந்தது, என்னைக்கும் இல்லாம ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுதே. அப்படிலாம் இல்ல ஆண்டி, எப்பவும் போலதான். ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே மித்ரா. ஏதோ பயங்கர சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போதா ஆண்டி? வினய்க்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகி அவர் எப்போ ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாருன்னு தெரியுதோ அப்பதான் எனக்கு ஃபுல் சந்தோஷம். சூப்பர் மித்ரா, சூப்பர். சும்மாலாம் சொல்லக்கூடாது. நடிப்புல அப்படியே சும்மா பின்னி பெடல் எடுக்கிற மாணி. எனக்கே அப்படியே புல் அரைச்சிருச்சுன்னா பாரு. ஆண்டி என்ன சொல்றீங்க? சும்மா எல்லாத்துக்கும் ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காத. உன் மாமியார வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா அதையே என்கிட்டயும் பண்ணாத, புரியுதா? ஆண்டி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஏய், இதுக்கப்புறமும் என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? நிஜமாவே உனக்கு வினய் குணமாகணும்னு ஆசை இருக்கா என்ன?
எப்ப அவன் சாவான் இந்த நாடகத்தை முடிச்சிட்டு போலான்னு தானே காத்துக்கிட்டு இருக்க. ஆண்டி, என்கிட்ட அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அன்னைக்கு அப்படிதான் நான் திருடினேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நான் நடிக்கிறேன்னு சொல்றீங்க. ஏய், இந்த ரீல் எல்லாம் வேற யார்கிட்டயாவது ஓட்டிக்கோ. ஆனா என்கிட்டயே ஓட்டாத. நீதான் பணத்தை திருடுனன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் என் 2 கண்ணாலேயே பார்த்தேன். சும்மா நான் திருடலன்னு என்னையே நம்ப வைக்காத, புரியுதா? இதுக்கெல்லாம் உனக்கு யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். அது ரொம்ப நாள் நீடிக்க போறது இல்லன்னு எனக்கு தெரியும். ஆண்டி, நீங்க ஆரம்பத்துல இருந்தே என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏய், நான் சரியாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீதான் உன் வேலையை இன்னும் சரியா புரிஞ்சுக்காம ஓவரா இந்த வீட்ல அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க. புரியல ஆண்டி. இத பாரு, சும்மா புரியாத மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காத. நீ டாக்டர் கிட்ட 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வினைக்கு ஒரு 6 மாசம் பொண்டாட்டியா நடிக்க அக்ரிமெண்ட் போட்டு வந்தவ தானே?